இன்னைக்கு ஐயா ராசா கூட பேசுகிறாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து இன்னைக்கு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு நீதித்துறை அமைச்சராக இருக்கிறார். நீதித்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போது பாருங்கள், இப்போ நீதி நிர்ணயிக்கணும் இல்லையா? அன்றைக்கி பாபா சாஹிப் அம்பேத்கர் கண்ட கனவுகள் நிஜமாவது இல்லையா? இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். எப்படி தாழ்த்தப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, நெருக்கப்பட்டவர்களை பாருங்கள், சேத்துல ஒலையான சேத்துலேருந்து இதாங்க உண்மை, இதாங்க சத்தியம். ஒலையான சேத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு இனத்தை ஒடுக்கப்பட்ட ஒரு 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 டீமை இன்றைக்கு தேவன் எதையோ ஒரு வகையில் நீங்கள் உயர்த்தி வச்சுக்கிற. யாரை கொண்டு இன்றைக்கி நீதியின் தேவன் நீதி செய்து கொண்டு போகிறார். அவர் பேசுகிறாரு, ராஜா பேசுகிறாரு. அவருக்கு பேசுறது நான் சொல்ல வரல. ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இத்தனை ஆண்டாக அவரோடு ஒரு சார்ந்த ஒரு கட்சியில் இருந்தார் இல்லையா? இத்தனை ஆண்டே அவருக்கு அவரோட நீங்கள் எம்பியாக இருக்கலாம். ஆனால் யாரை நீங்கள் உயர்த்தி வச்சாங்க? யாருக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? நீங்கள் அதிகாரம் கிடச்சிருதுங்க, அதிகாரத்தை கொடுத்துக்கிறாருங்க ஒடுக்கப்பட்டவருக்கு, சிறுமையானவர்களுக்கு. அப்போது குப்பியில் இருந்து நம்மளை, ஒலையான சேத்துலேருந்து நம்மளை தூக்கி எடுத்து தேவன் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சுட்டாருங்க. அவர் சொன்னார் இல்லையா, நானும் ராஜாக்கள் மத்தியிலையும் பிரபுகள் மத்தியிலும் உட்கார வைப்பேன்னு சொன்ன தேவன், அந்த தேவன் இன்றைக்கு நீதிபர நியாயாதிபதி இன்றைக்கு ஒவ்வொருவரையும் இப்போ நியாயமாக நீதியாக நடத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையிலே இதை நீதி செல்லுங்க, உண்மையை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க. அப்போ உண்மையின் பண்ணி இல்லைங்க, யாரையும் சார்ந்து போய் நிற்காதீங்க, யாரையும் சார்ந்து போய் நிற்காதீங்க. உண்மையை சத்தியமே எப்பவுமே நினைக்கணுங்க. இதுதாங்க சத்தியம், இதுதான் தேவன் வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு அந்த சார அம்சம். தேவனுக்கு நிகரான தேவன் ஒருவரும் இல்லையா? தேவனை நிகரான தேவன் ஒருவரும் இல்லையா? அந்த தேவன் நிகரில்லாத நிகரில்லாத ஒரு ராஜா. அந்த தேவனை நம்பும் போது இன்றைக்கு நம்மளை பாதுகாக்கும்படி நல்ல ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்குது. இந்த அரசாங்கத்தோடு கூட அதிகாரிகளும் சீராக செயல்படும் போது லஞ்சம் லாவணி இல்லாதபடிக்கு தேசம் சமாதானமாக நடக்கணுங்க. ஆமை, நல்ல நீதிமான்கள் ஆளும்போது, பரிசுத்தவான்கள் ஆளும்போது, உண்மை உள்ளவர்கள் ஆளும்போது ஜனங்கள் சமாதானமாக இருப்பார் சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ சமாதானம் வேணும், நீதி வேணும், நியாயம் வேணும். அப்போ கடவுளை நம்பி நன்மை செய்யணும். கடவுளை நம்பி நன்மை செய்யணும். தீமை விட்டு விலகணும், நன்மையை செய், சமாதானம் தேடு, சத்தியத்தை மேய்ச்சிக்கொள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ச்சிக்கொள்ளுன்ற தாவீது. அப்போ சத்தியத்தை மேய்ச்சி கொள்ளும் போது கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு பெரிய காரியம் செய்வார். உண்மையும் சத்தியம் இந்த சேனல் வாயிலாக தேவனை பற்றியும் ஆண்டவர்கள் நீதியாக செயல்பட வல்லவராகிற அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமீன்.